சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன், நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல், வெங்காய குடல், விளக்கு தூண், ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். பப்ப சரி க க க க க க க மதரி டிட் டிட் டிரி பப்ப நின்னி சரி டிட் டிட் டிரி டிரி ரி கரி சா ச ச. அலே பண்டாரா எஃப் தாபஸா பதா மபா பப் 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 ரிமனி மபா கமார் பப் பப் தாபஸா பதா மபா கசா பனி கதா கமாஸ் ரிமனி மதா கமார் நீ பதா கபாரி. ஆரம்பத்தை சொன்னேன், வெஸ்டர்ன் ஸ்கேல்ஸ்ல வந்து G to G போனீங்கன்னா ஹரிகாமதி, F to F வந்தீங்கன்னா கல்யாணி, E to E வந்தீங்கன்னா தோடி, D க்கு D வந்தீங்கன்னா கரவப்பியான்னு சொன்னாங்க. என்ன பண்ணாரு, அந்த Fல இருந்து Gல இருந்து E மைனர் வந்தார். சின்ன விழி மீன் பப்பரி சிம்பொனி போகும் நேரம் கரக்காணுமே விழக்காணுமே வானமே. அது வந்து டி மைனர் ஸ்கேல் ஆரம்பிச்சு எஃப் மேஜர் அப்படி வரும் வழியில். அதுதான் நான் சொல்றேன், சிம்பனி இவங்களுக்கு புதுசு. வேலியன்ட்லாம் ஒரு அபிஷியலா சிம்பனி பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அபிஷியலா வெள்ளக்காரனோட உட்காந்து வாச்சிருக்காரு. அவர் கொடுத்த மியூசிக் வெள்ளக்காரங்க வாச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் அவர் இப்ப 81 நம்ம காமிச்சதுல ஒன்னு நினைச்சேன். நான் சொன்னேன் ரியல் சிம்பனி. பாட்டு படிச்சு தங்கமே ஞான தங்கமே E minor scale. பம் பம் பா 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 பம் 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 பா பா பம் 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 பா 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 டா 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 டா. நான் பாடி காமிச்சது நடந்தால் இரண்டடி ஒன்னு நினைச்சே பாட்டு பாடி என்னடி பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. அந்த வாரம் அழுதாக்கா இந்த பூமியே சிரிக்கும் உணர்ந்தேன். சங்கீத மாஸ்டர் பாடுவார் பாலு சார். அன்னைக்கு கேட்டேன் சார் அந்த பாலு சார், சார் எப்படி சார் சங்கதி சார் இது எவ்வளவு கஷ்டமானது சார், நீ இதை பண்ணி மகரி மகரி சார். அப்பதான் சொன்னாரு, சார் தெரியல கண்ணு, அந்த காலகட்டத்துல எனக்கு கடவுள் போட்ட ஒரு பிக்சர். அதுல ஒரு டைனமிக்ஸ் இடத்துல கொடுத்துப்பாரு சார். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், பாவம்ல ஒரு சின்ன கொடுத்துருப்பாரு. அப்ப நடப்பேறி வந்திருக்காரு. தரம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தானா. எடுக்காத ஓவியமை இன்முத்து தேன்கனியை எவர் முன்னும் படுக்காத பஞ்சனையை பருவத்து பூங்கொத்தே சோலைமலர் தொடுக்காத மலர்கண்ணால் குறும்பாகி நீச்சரித்து சொல்லடி அன்னை தமிழே உன்னைத்தான் வணங்கி துவங்குகிறேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிசோட்ல நம்ம கூட பேசுறதுக்காக எவர் 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 லவ்விங் பர்சன், டீகோடர் அப்படின்னு சொல்லலாம், மியூசிக் டைரக்டர், டீகோடர், சிங்கர் வீரமணி கண்ணன் சார் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். சச் அ லவ்விங் பர்சன். நம்ம எல்லார் மனங்களையும் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டே வராரு. நிறைய கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸ்லையும் வந்து அவரை பற்றி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. உங்களுடைய அன்புகள் எல்லாவற்றுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய எபிசோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ராஜா சாரினுடைய எந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்றது லாஸ்ட் டைமே கொஞ்சம் ஒரு 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 டீசர் மாதிரி அப்படி டீஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கும். அண்ட் நானும் ரொம்ப எக்ஸைட்டட். வணக்கம் சார். வணக்கம் கெவின் சார். உலகம் எங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு தமிழ் நெஞ்சங்கள், ஆதான் சினிமா நேயர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும், என்னை இந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டு நிறுத்திய என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் அன்பான நமஸ்காரங்களை கூறி நிகழ்ச்சிக்கு போகலாம். கெவின் சார், இன்னைக்கு என்ன படம்?
எக்ஸ்டசி ஆஃப் இசைஞானி. ஆ அதாவது இது வந்து கமெண்ட்ல நிறைய பேர் சார் இந்த பாட்டு சொல்லுங்க அந்த பாட்டு சொல்லுங்கன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நிச்சயமா அவங்க கேட்குற எல்லா பாட்டும் நம்ம பண்ண தான் போகிறோம். இன்னைக்கு போன வாரம் நம்ம சூப்பர் ஸ்டாரை பண்ணோம். ஸோ எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி குதிச்சு கொண்டாடிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகநாயகன். ஆமாம், ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் சாருக்கும் ராஜா சாருக்கும் உள்ள பாண்டிங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பாண்டிங்கு. இதில் வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கமலஹாசன், நான் வந்து ரஜினி ஃபேனாக இருந்தால் கூட, ரஜினிகாந்த் சாரோட ஃபேனாக இருந்தால் கூட, எனக்கு கமலஹாசன் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம், அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக நான் ரசித்த படம் என்னன்னா அபூர்வ சகோதரர்கள். எல்லா வயசும் அவ்வளோ அவ்வளோ படம் அப்படி பிடிக்கும் எனக்கு. இதில் வந்து எனக்கு என்னன்னா இந்த பாட்டில் இதில் நான் ஆக்சுவலாக கடவுள் மேலே எனக்கு ஒரு கோவம், என்னை ரொம்ப லேட்டாக பிறக்க வச்சிட்டார். ஆக்சுவலாக 75 பிறந்தனால அபூர்வ சகோதரர்கள் வரும்போது 14 வயசு எனக்கு. என்னால் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண முடியல. இல்லை என்னை அப்போவே அந்த வயசுக்கு ஆக்கிக்கணும். இந்த காரைக்காலம் மேலே வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இம்மீடியட்டா வயசாகணும்னு சொல்லிட்டு மறுநாளே சிவன்ட்டு வேண்டின்னு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா 14 வயசு நான் அன்னைக்கே 41 வயசா இருப்பேன். அன்னைக்கு இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ இந்த விஷயத்துல ராஜா சார் வந்து எனக்கு என்ன தெரியுமா கேவன் சார் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த படங்கள்லாம் எப்படி அவர் ஜஸ்ட் லைக் தட் பண்ணார் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நான்லாம் இன்னைக்கு கேள்விப்படுறேன் சில பாட்டெலாம் வந்து தாய்லாண்டில் போய் பண்ணுறாங்க கம்போசிங்கு, நாடை விட்டு நாடு போய் கேட்டால் அந்த ஆம்பியன்ஸு, அந்த ஒரு ஒரு அந்த காற்று, அந்த கண்ட்ரியோட ஒரு புது பரிணாமம், என்னென்னவோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. நான் யாரையும் தாக்கி பேசலைங்க, நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து தே சர்ச்சிங் த பிளேஸ். ஏன்னா அங்கே ஒரு வேற ஒரு அமானுஷ்யமான மூடு கிடைக்கலாம் சொல்லுவாங்க, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கோப் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு 10 ரூம் உள்ள ஒரு ரமண மகரிஷி படமும் ஒரு அண்ணாமலையார் படத்தையும் வச்சுட்டு இவர் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்காரு. எப்படி ஸ்கோர் எழுதி ஒத்தையாளாக ஸ்கோர் எழுதி படம். இதில் என்ன ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா கெவின் சார் அவர் ஒர்க் பண்ண அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குவாங்க ப்ரொடியூசர் சாங்கை நீ முடிப்பாரு, மறுநாளே ஒரு ரீகார்டிங் வந்து ஒரு ராமராஜா படம் ரீகார்டிங் வரும், அதுக்கு ஒரு தீம் மியூசிக் பண்ணுறதுக்கு எப்படி அவர் பிரெயின் எப்படி தான் அவருக்கு அப்படி யூஸ் ஆச்சு. இல்லை ஒரு சரஸ்வதி இல்லாமல் 10 சரஸ்வதி அவதாரம் எடுத்து அவர் மண்டையில் உட்காந்துருக்காங்களா, எனக்கு இப்படிலாம் தோணும் சில நேரம். உண்மையாக கேவன் சார் நான் வந்து ரொம்ப அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா இப்போ யாராவது ஒரு கண்டக்டர் ஒருத்தர் வேணும், கண்டக்டிங்னா 2 விதமாக கண்டக்டர் இருக்காங்க இன்னைக்கு. ஒன்று என்னன்னா சாங் வரைக்கும் நான் பண்ணேன், பிஜிஎம் நீ பார்த்து பண்ணிக்க பண்ணிட்டு போயிடுவாங்க பாடல்லையே. ஆமாம் பிஜிஎம் பண்ணுவாங்க. சில பேருக்கு அப்படிதான், சில மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க மெலடி ஒன்லி பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணி கொடுப்பாங்க. பிஜிஎம் வந்து சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தமாக ராஜா சார் பார்த்தோம்னா ராஜாவோட ஃபுல் ஸ்கோரிங்கை தான் நீ கண்டக்ட் பண்ணணும், ஃபுல் ஸ்கோரிங்கை தான் நீ வந்து கண்டக்ட் பண்ணு. நடுவில் யாராவது ஒருத்தர் சொன்னான் இல்லை எம்எஸ்சி சாருக்கு வந்து டேனியல் இருந்தார், ஹென்ரி டேனியல் வந்து கோவர்தன மாஸ்டர். எம்எஸ்சி சார் தான் ஃபுல்லாக பண்ணது. எம்எஸ்சி சார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எம்எஸ்சி சாருக்கு நல்ல வெஸ்டர்னும் தெரியும், நல்ல கிளாசிக்கலும் தெரியும். அவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு தன்னடக்கத்தோடு தான் இருப்பாங்க. எனக்கு தெரியாது, அவ்வளோவா தெரியாது, உங்களளவு ஞானம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. எஸ்பிபி சொல்லுவார், கண்ணன் ஐ நோ ஐ எம் நாட் த பெஸ்ட் பட் ஐ எம் வெரி குட் அப்படின்னு. வித்தியாசம் பாருங்க, அதுதான் கண்ணன் ஐ எம் நாட் த பெஸ்ட் பட் ஐ நோ ஐ எம் வெரி குட். இதான் விஷயம். விஸ்வநாத் சாரும் ராஜா சாரும் அப்படிதான் சொல்லிப்பாங்க. எனக்கு அந்த அளவுலாம் பெரிய தெரியாது. நானா வந்து அவங்க வந்து அவங்க கொடுக்குற நோட்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க தவிர இவங்க பிஜிஎம் போடுறதுலாம் அதெல்லாம் கிடையாது, சும்மா பேச்சு. விஸ்வநாத் சார் பொறுத்தவரைக்கும் சரி, ராஜா சார், ராமூர்த்தி சார் வரைக்கும் ராமூர்த்தி சார் வயலின் செக்ஷன்ஸை பார்த்துப்பாரு, அதை எப்படி பண்றது எங்கே அப்படிதான் தவிர விஸ்வநாத் சார் சரி ராஜா சார் அந்த விஷயத்துலலாம் வந்து பெரிய மேதாவிலாசம். இது நான் ஏன் இப்போ இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, இந்த படம் அபூர்வ சகோதரர்கள் வந்து இதே மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம தர்மதுரை அனலைஸ் பண்ணோம் அந்த மாதிரி நீங்கள் பாருங்க. இன்னைக்கு பாட்டெல்லாம் குறைஞ்சினே வருது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இல்லை 2 ஒன்றுங்க, அவ்வளோதாங்க. அந்த ஒரு பாட்டுமே மாண்டேஜ் சாங் தான் 2 ஒன்று. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அதாவது ரியாலிட்டி ஒத்துனாங்க ஆகணும். என்னதான் 2K கிட்ஸு 3K கிட்ஸு 4K கிட்ஸ்னா கூட ஒரு க்ளோஸ் வச்சா இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் இப்போ நம்ம ஆஃப் த இது பேசணும். நம்ம அந்த 1 லட்சம் பாட்டு படிச்சால வந்து கமல் சார் வந்து அந்த கீபோர்டு வாசிப்பாரு, க்ளோஸ்ல காட்டுவாங்க ஃபிங்கரை. ஆமா, ஃபிங்கரிங் கரெக்டா வைப்பாரு, கரெக்டா வைப்பாரு. அவர் ஏன் தெரியுமா, மியூசிக் தெரிஞ்சவர். ஆமா, அஷ்டாவதானி கமலஹாசன். ஆமா,
ஏன்னா ஒரு கம்போசிங் உட்காரும்போது இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு என்னன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் சிம்பனி 1788 மோசார்ட் பண்ண ஜி மைனர் சிம்பனி நம்பர் 40 ராஜா சார் திருப்பி எனக்கு என்ன பண்ணாரு, ஈமைனர் ஒரு சிம்பனி காமிச்சார் ஊர் சோர்வல்ல. அவர் அண்ணா தாடுற ஃபோக்ல ஒரு சிம்பனி காமிச்சாரு. நீ ஒரு சேனல்ல தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் நீங்க சிம்பனி பண்ணீங்க, ஆனா ராஜா சார் வந்து அப்படி இல்லை, ஃபோக்ல ஒரு சிம்பனி பண்ணாரு, கிளப்ல ஒரு சிம்பனி பண்ணாரு, மெலடியில ஒரு சிம்பனி பண்ணாரு. எவ்வளோ வேரியேஷன், எவ்வளோ ஜானர்ஸ்ல பண்ணாரு அவர் சிம்பனி, எல்லாத்தையும் காமிச்சார் அவரு. பயங்கரம். இந்த படத்துல அபூர்வ சோர்வல்ல அதாவது என்னன்னா ஒவ்வொரு பாட்டும் அணுவா ரசிச்சு பண்ணுது. பிஜிஎம்மா இருக்கட்டும், ஸ்கேல் சேஞ்சாக இருக்கட்டும். ஸ்கேல் சேஞ்சுனா இன்னைக்கு இருக்கிற 2K தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒண்டர் ஸ்டூடியோல பாட்டு அதை 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா டிரான்ஸ்போஸ், அது பேர் டிரான்ஸ்போஸா, அது வந்து டிரான்ஸ்போஸ். அது ஆமா, அது வந்து டிரான்ஸ்போஸ். நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஜி மேஜர்ல இருந்து இ மைனர் போறது. அதுதான் வந்து கிரகபேதமா, கரெக்டா, கிரகபேதம் அப்படி போறது. இப்போ இருக்கிற மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் பண்றது என்னன்னா டிரான்ஸ்போஸ். ஒன்றரை பாட்டு 2க்கு போகுது, அது பேர் வந்து டிரான்ஸ்போஸ். அது பேர் கீபோர்டில் வந்து டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா, இப்போ ஒவ்வொன்றா காட்டுற பாருங்க. அப்படி சொல்ல படம் எடுப்போம். பாட்டு மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து புது மாப்பிள்ளைக்கு பப்பரே, அது ஒரு பாட்டு. ஒன்னு நினைச்சேன் பாட்டு பாடுச்சு ராஜா கைய வச்சா, யார் எதுனான்னு தெரியலங்க, வாலின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் பல்லவி எப்படிதாங்க உணர்ந்து எதுனா இருந்தாலும் அது ராங்கா போனதில்ல. கரெக்ட் தாங்க, அது சத்தியமான வார்த்தைங்க. கை வச்சது எதுவுமே ராங்கா போலாங்க அவரு அந்த காலகட்டத்துல. ராஜா கை வச்சா, அப்புறம் வந்து வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணாரு பாருங்க, நான் சொல்றேன். வித்தின் 6 மாசத்துல பண்ணாரு ஒரு, அதை நான் டீகோட் பண்றேன். அப்புறம் அண்ணா தாடுறா, அஃப்கோர்ஸ் ஒரு 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 ஸ்பெல், ஒரு டான்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு மெட்லியாக இருக்கட்டும், அந்த அந்த சாங்லேருந்து அது என்னடி ராக்கமாலேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓ, அந்த 6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மடி அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. சார் நினைக்க பூந்தும் அந்த இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங் வரும் பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ஒரு அசால்ட்டா பண்ணுறாரு பாருங்களேன். Papa sasari ga 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 madari did did diri papa ninni sari did did diri diri ri gari sa 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 pa ma 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 ga 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 sa sa pa ba ba ma 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 ga 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 ri ri ga ma sa 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 ri ga ninni sari da dang 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 da. பல்லவி பண்ணிட்டாரா? எஃப் தாபசா பதமா பாக பப்ப பப்ப ரிமனி மபாக மார் பப்ப தாபசா பதமா பாக சாப நீ கதாக மாஸ் ரிமனி மதாக மார் நீ பதாக பாரி பப்ப பபா பப்ப பப்ப பபா பப்ப 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 சச நீ தபதப்ப தகததன் 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 தகததன். அது ஜி மேஜர். நான் உங்கள்கிட்ட முதல்ல ஆரம்பத்தை சொன்னேன், வெஸ்டர்ன் ஸ்கேல்ஸில் வந்து G to G போனீங்கன்னா ஹரிகாம்போதி, F to F வந்தீங்கன்னா கல்யாணி, E to E வந்தீங்கன்னா தோடி, டிக்கு டி வந்தீங்கன்னா கரவப்பியான்னு சொல்லலாம். என்ன பண்ணாரு, அந்த எஃப்லேருந்து ஜிலேருந்து இ மைனர் வந்தார். சின்ன விழி மீன் சிம்பனி டி மைனரோட இன்வெர்ஷன் தான் ஜி மைனர். சின்ன விழி மீன் பப்பரி சொல்லும் மொழி தேன் பப்பரி ரே பப்ப கல்யாணம் தான் அப்படியே மேஜர் ஸ்கேல் மாப்பிள்ளைக்கு எந்த
திங்கிங் பாருங்க, பாருங்க சார், எப்படி திங்க் பண்றா பாருங்க. பல்லவி ஒரு சானிதா தாமாகரி சானிதா நான 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 டானட 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 தகத தகத டானட டானட. சார் காசதா 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 சின்ன விழி மீன் பப்பரி சொல்லும் மொழி தேனு பப்பரி தான நான நானே பப்பரி ரே பப்பரி 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 அப்ப பாரு பாரு சார், அது ஒரு குமாட்டுக்கு போறாரு. அதாவது என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, ஈமெயில்ல வந்துட்டு ஏமெயில பாரு, நீ நீ தாதா பாபா பத பத நீ நீ தாதா பாபா பாபா மம பத கக கம ப ரிரி கம கரம் திருப்பி ஜி மேஜர் சா. டி மேஜர் இருக்கு, ஜி மேஜர் சா வச்சுட்டு சார் கரகரப்பியால இந்த இன்வெஸ்ட் அப்படியே ஜாலியா விளையாட்டுருக்காரு சார். அவரு எப்படிதான் அது எவ்வளவு வேலை பண்ணுங்க சார். அப்ப இன்னொரு பாடுற பாருங்க, பாப்பா மபகாரி சாசரி ரிப மபகாரி ககரி ககரி ரி சசசா ககரி ரி சசசா ககரி ரி தததா ரரரி ரி தததா. பாடு சார். அல்லா லா 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 தன்னார நானா நானா நிசனி தானி தபாபா நீ தாதா பாபா பத பத நீ தாதா பாபா அமம பத கககம தெரிகமகா அப்பளுக்கு பாபா தெரி. ஐயோ 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 சார், இந்த ஒரு பாட்டு ஒரு கீபோர்டு வாசிக்கிற ப்ராக்டிஸுக்கும் ஒரு மியூசிஷியன் ஆகிறதுக்கும் ஒரு இது பேர் தான் கிரகபேதம். இதுதான் கிரகபேதம், அது டிரான்ஸ்போஸ். இவனுக்கு முதல்ல இந்த டிஃபரன்ஸே புரியல. என்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வரான், பண்ணலையா நான் சொன்னேன், டேய் அது வந்து சுதி மாறுறதுடா. ஒரு சுதியில பாட்டு அடுத்த சுதியில போடுறது டிரான்ஸ்போஸ். கீபோர்டில் டிரான்ஸ்போஸ்னு ஒரு பட்டன், ஒன்றரை சுதியில் நான் பாட்டு 2 சுதியில போடுறது, அது பேர் டிரான்ஸ்போஸ். அது பேர் அது வந்து ஸ்கேல் சேஞ்சின் பேர். இது வந்து கிரகபேதம். அதாவது ஒரு பாட்டை ஜி மேஜர் ஆரம்பிச்சா சார், இது புதுசு இல்லை, இவர் இப்போ அபூர்வ சொல்ல பண்ணல. இது இதோட இம்பாக்ட் பாருங்க அவர் பண்ணது. இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நரைகிறதே போகும் மேலும் கரக்காணுமே விழக்காணுமே வானமே. அது வந்து டி மைனர் ஸ்கேல் ஆரம்பிச்சு எஃப் மேஜர் அப்படி வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா இது அப்பவே பண்றாரு. எப்போ 81 நம்ம காமிச்சாரு. அது அதுதான் நான் சொல்றேன், சிம்பனி இவங்களுக்கு புதுசு. வேலியன்ட்லாம் ஒரு அபிஷியலா சிம்பனி பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அபிஷியலா வெள்ளக்காரனோட உட்காந்து வாசிச்சிருக்காரு. அவர் கொடுத்த மியூசிக் வெள்ளக்காரங்க வாசிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது இதெல்லாம் அவர் இப்ப 81 நம்ம காமிச்சதுல நீதா பக நீதா பக நீதா பக பத நீதா டீமன்ல ஆரம்பிச்சு மனுஷன் வச்சு வச்சு செஞ்ச என்ன ருத்தம் சிங்கு பேஷன், என்ன கிட்டார் சிங்கு முகிரினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைகிறது. பாலுலாம் சார் எப்படி இருக்கு சார் அவருக்கு பாடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சாங்கை நான் கொடுக்குறேன் தெல்லி அடிச்சு. அப்பெல்லாம் லைவ், அப்பெல்லாம் மிக்சிங் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 85, 88 அப்புறம் தான் மிக்சிங்கே வந்தது, வாய்ஸ் மிக்சிங். அப்போ ஃபுல் ராஜா சார் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த முதல்ல வாய்ஸை கூப்பிட்டு எடுக்கிறது அப்படிலாம் எடுக்க மாட்டார். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷனோட கொடுத்தாதான் சிங்கர்ஸுக்கு அந்த மூடு வரும். அவங்க அப்பதான் அதை பாட முடியும். அதுதான் இன்னைக்கு வந்து பாட்டு நிக்கிறதுக்கு காரணம். அந்த மாதிரி ஒரு அசுர உழைப்புக்கு, அந்த மாதிரி ஒரு கம்போசிஷனுக்கு இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாங்க. ஜெயசுதாஸ் சார் இருக்கட்டும், எஸ்பிபி சார் இருக்கட்டும், ஜானகி அம்மா இருக்கட்டும், சித்ராமா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சுவர்ணலதாமா இருக்கட்டும்.
சரோஜாமா கொடுத்த சாங்லாம் லட்டுங்க. ராஜா சார் கொடுத்தது அவர் அதுதான், அதில் தான் ஜெயிச்சார் அவர். இந்த சிங்கருக்கு இதை கொடுத்தா இது இப்படி வரும்னு வந்து அவர் விஷுவல் பண்ணுவார். அவருக்கு நோஸ் உன்னோட டைனமிக்ஸில் எப்படி சவுண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்காரு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது சார். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவர் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப போட்டு வதச்சி இதை பண்ணி கத்த விட்டு இது பண்ணி அதெல்லாம் இல்லாமல் நான் இன்னைக்கு தான் சொல்லுவேன், மனோ சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், சார் நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், ராஜா சார்ட்ட நீங்கள் பாடின ஒரு கம்போசிஷனே வேற, அதுதான் உங்களோட ரியல் டைனமிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பாடின மக்களுக்கு பிடிச்சது எல்லாம் ரைட்டு, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அந்த டைனமிக்ஸ் வாய்ஸ் உங்கள்கிட்ட, உங்களோட வாய்ஸ் எவ்வளோ ஒரு நல்ல வாய்ஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் அன்றைக்கி சொன்னேன் பேசும்போது, சரி கண்ணன் எல்லாம் தான் இருக்கணும் சமையல்ல அப்படின்னு. கரெக்ட், ஒத்துக்கிறேன், கமர்ஷியல் மஸ்ட் பி தேர், எலிமெண்ட் மஸ்ட் பி தேர். பட் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும்ல சார், உங்களுக்கு வந்து அவர் என்ன மாதிரி ஒரு தீனி போட்டாருன்னு உங்களுக்கு தான் அது தெரியும். அது எப்படி உங்களுடைய வாய்ஸை வந்து அவர் ஜட்ஜ் பண்ணி எப்படி அதை கொண்டு போனார், ஒரு சிங்கரை வந்து எப்படி ஒரு கூட்டுக்குள்ளே ஹட்குள்ளே வச்சார் சார் அழகா. கஷ்டப்படாமல் ஜானகி அம்மா வந்து ஒரு சீசனில் எல்லாம் கற்று விட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜானகி அம்மாவுக்கு ஒரு 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 அற்புதமான டைனமிக்ஸ் ஒன்று கொடுத்தாரு அந்த பாடவா ஒன்று பாடலையில். அந்த பாட்டு கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆட்டு மேல்ஸ், அவ்வளோதான், மேலேயே போகுது தெரியுமா. பாடவா உன் பாடலை பாசகமா மபமகாராதானார், இந்த பாட்டெலாம் நான் வரப்போகிறேன் எபிசோடில். அதெல்லாம் சொன்னாச்சு கெவின் சார், சார் நீங்கள் வாங்க சார் நம்ம இப்போ எங்கேயா போயிடலாம் சார், எங்கேயா ஊட்டிக்கு போயிடலாம், கொடைக்கானல் போய் உட்காந்துலாம் சார், ஃபுல்லாக உட்காந்துலாம். அந்த மாதிரி சார் எல்லாத்தையும் மறக்க வச்சிடலாம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சார், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுது சார். வியாதியே இருக்காது சார் உடம்புல. நான் எப்படி இருக்கேன் பாருங்க, எனக்கு வியாதியே வராது. ஏன்னா இது நம்ம இதனோட உழந்துடும் போது, இப்போ இந்த புது மாப்பிள்ளைக்கு பாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அடுத்த பாட்டு பாருங்க, ஒன்னா நினைச்சா பாட்டு பிடிச்சி. ஐயோ ஒன்னு நினைச்சேன், நான் சொன்னேன் ரியல் சிம்பனி பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே ஈமன ஸ்கேல் பம்பம் பாபா நானி பாடி காட்சி நடந்தால் நான் அப்போ அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். நடந்தால் எழும்போது நான் மச்சான் பிச்சோத இருக்காரா அப்படின்னு, அப்படியே அது இன்வெஷன். பாட்டு பாடி என்னடி பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, அந்த வாரம் அழுதாக்கா இந்த பூமியே சிரிக்கும் உணர்ந்தேன். சங்கீத மாஸ்டா பாடுவார் பாலு சார். நான் கேட்டேன் சார் பாலு சார், சார் எப்படி சார் சங்கதி சார் எவ்வளவு கஷ்டமானது சார், நீ இதை பண்ணி மகரி சார். அப்பதான் சொன்னாரு, சார் தெரியல கண்ணு, அந்த காலகட்டத்துல எனக்கு கடவுள் போட்ட ஒரு பிச்சைன்னு நினைக்கிறேன், நான் எதை பண்ணாலும் என் தொண்டை கேட்டது கண்ணுன்னாரு. திரும்பி எல்லாமே சிங்கிள் டே கண்ணுன்னாரு. அதான் சூப்பர். அதுல ஒரு டைனமிக்ஸ் இடத்துல கொடுத்துருப்பாரு சார். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், பாவம்ல ஒரு சின்ன கொடுத்துருப்பாரு. அப்ப நடப்பேறி வந்திருக்காங்க. தரம் புரிந்தாய் எனக்கு நன்றியுரைப்பேன் உனக்கு நான் தானா. நீ இதை பாரு, இதை மகரி மகரி சார் கரி சரி 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 இன்ஸ்பிரேஷன் பாருங்க. மலர்ந்தும் மலராத ஆதி மலர் போல வளரும் விழி வண்ணவி. இன்ஸ்பிரேஷன் என் தலைக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எம்எஸ்சி சார் தாங்க. அதான் நான் சொன்ன போற இன்டர்வியூல கிங் ஆஃப் மெலடி எம்எஸ்சி, பிரின்ஸ் ஆஃப் மெலடி இளையராஜா சார். கண்டிப்பா சத்தியமா சார். நான் போனேன், என் கை ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்தப்பா. ஒரு சின்ன நிமிஷம் தான் சார், மேக் த ஃபீல் பாருங்க. தரரரிராரி தரிரரிராரி தன்னரர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 
ஆனைப்படை கண்டு நானே 2 கம்போசர்ஸோட பிரில்லியன்ஸை பேசிட்டு இருக்கேன். இது ராஜா சார் எபிசோடு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவருடைய இன்ஸ்பிரேஷன் சொன்னாரு ராஜா சார், அண்ணன் நீங்க துப்புன எச்சல இருந்தாங்க நாங்க மியூசிக், அது இன்ஸ்பிரேஷன் பாருங்க. அவரு எப்படி ஒரு பாஷை பாருங்க அந்த கம்போசிஷன். ஆனா பட் இது வேற அது சார், அது வந்து ஒரு குழந்தைய தூங்க பண்ற 2 பேரும் அண்ணன் தங்க பிரிவு சாங்க. இது லவ் ஃபெயிலியரை எப்படி கன்வே பண்ணுங்க பாருங்க சார். ஸோ எகைன் பாருங்க இந்த பாட்டுல பிஜிஎம்ல எவ்வளவு வேரியேஷன். அந்த வயலன் என்ன மாதிரி வயலன் சார், அதுல முடிஞ்சிருக்குன்னு வச்சுப்பீங்க. கண்ணீரண்டில் நான் தான் எடுத்துட்டு வரும்போது எப்படி இருக்கும் சார். எவ்வளோ நான் சொல்லுவேன் எல்லாம் பேசிக்குவேன். எனக்கு இந்த மாதிரி ஒன்னா நினச்சா பாட்டு படிக்கும் ஒரு சாங்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் பேசுங்க, நான் உட்காந்து உங்களோட டிபேட் பண்ணுறேன். நான் டிபேட்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டிபேட்டே பண்ண வேண்டாம். நான் எனக்கு சொல்கிறேன்னா அந்த பக்கம் போய் விளையாடுங்க, எல்லாம் இந்த பக்கம் விளையாடாதீங்க. இந்த பக்கமே வேற ஜானர். இந்த பக்கம் நீங்க உள்ளே வராதீங்க. 100 வருஷம் அவங்களுக்கு வருதுங்க. ஏன்னா இது ஹியூமன் பண்ணதுலடா, அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் நாட் டன் பை ஹியூமன், இட் இஸ் டன் பை காட்ஸ் ஏஞ்சல். கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவர். எம்எஸ்சி சாரும் கேவிஎம் சாரும் ஜீராம்னா வந்து இளையராஜா சார்லாம் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் அவங்க. இது நான் இளையராஜா மார்க்கெட்டிங் ஏஜென்டா எனக்கு என்ன காசா கிடைக்க போகுது, எனக்கு ஒன்றும் காசு. ஆனா அது ஆராதிங்கன்னு தான் சொல்றேன். நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு பெரிய நானும் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரா வரணும், பெரிய மியூசிக் ப்ரொடியூசரா வரணும், ஒரு கம்போசரா வரணும், இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மொசார்ட்டை காமிச்சிருக்காரு, பீத்தோவனை காமிச்சிருக்காரு, பேக்கை காமிச்சிருக்காரு. 2 முடிஞ்சு போச்சா? 1 நிமிஷம் பாட்டு போச்சா? 3ஆம் சாங் வந்து ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் ராஜா கைய வச்சா அப்படியே மைனர், அது ராங்கா போனதில்ல, ராஜா கைய வச்சா தான் தரதான் தான் தரத தான் தரத தான் பதாபா காம கம கசனி காம கரிக பர்ரிகசா நீதனி தனி ரச தொத்தார காம கரிக பர்ரிகசா டாடடடடடடடா டடாடா டாடடடடடடா டடடடடடடா 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 பசாரித நீதம் மம்மம்மம்மம்மா ரேகமபதரதத்த கட்ட வண்டி கைப்பட்டா காரமாறும் ஆயிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும், பெருசு என்றாலும் சிறுசு. சார் எங்க சார் டிராவல்? அவன் அது பாருங்க, கார் வாங்குறான், கார் ஷோரூம் ஓனர் அவன். ராஜா கமல்ஹாசன் திங்கிங் பிக்சர் பிச்சு உதறுவார் கமல்ஹாசன். என்ன ராஜா கைய வச்சா அந்த லோக்கல் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படியே ட்ரீம்ல போறான். அவர் ராஜா கைய வச்சா என்ன சார், அதெல்லாம் ஒப்பேரா ஸ்டைல் சார். அதெல்லாம் இதை சொன்னேன், இதெல்லாம் 30 வருஷம் நம்ம காமிச்சார் அவரு. டேய் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டா, இப்பதான் போறேன், இப்பதான் டைம் வந்திருக்கேன் சிம்பொனி பண்றதுக்குன்னு போயிருக்காரு. வேலியன்ட்டு அதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு சார் அவரு. இது கூட இந்த பாடல் கூட அங்க சிம்பனியில இசைக்கப்பட்டது. ஆமா, பின்ன முழுக்க டிசர்விங் சாங் இதெல்லாம். இது அங்க ப்ளே பண்ணிருக்காங்க. ஏன்னா பிராஸ் ட்ரம்போன் ஃபிளகலார்னா அப்பே பண்ணிட்டாரு அவரு சார். அங்க 80 இங்க 54, அவ்வளவுதான் வித்தியாசம். 26 பேர் கம்மி, அவ்வளவுதான். அது கூட ப்ரொடியூசர் பட்ஜெட்னால இதேதான். 36 வயலு 30 வயலு யூஸ் பண்ண ஒரே ஆள் அவர் தான் சார். 30 வயலு 15 வயலோ 4 செல்லோ 3 டபுள் பேஸ்லாம் முதல்ல பிட்டு நீங்க அவ்வளவு பேரை போடுறது பெரிய விஷயம் இல்ல. அதுல 4வது ரோல 8வது வயலு சுதி சேர்ல பாருங்கன்னு ஒரு அதுதான் சார் நான் மியூசிஷியன் சொல்லவே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மண்டை தான் சொன்னேன், மேட்ரிக்ஸ் மண்டை. இது வேற எதுவும் மியூசிக் தவிர எதுவும் கிடையாது சார். அது உள்ள நீங்க நோண்டிங்கன்னா திருப்பி சொரம் தான் வரும். இங்க பிராண்டிங்கன்னா இங்க ஒரு பாட்டு வரும், இங்க பண்ண இங்க ஒரு பாட்டு வரும், இங்க பிராண்டி இங்க ஒரு பாட்டு வரும். மண்டை ஃபுல்லா தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது.
அதை சொல்லுவாங்க மண்டை என்னடா களிமண்ணாராதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த மண்டை உள்ள மியூசிக்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ உள்வாங்கி 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 எவ்வளோ உள்வாங்க. நான் ஒன்றா நினச்ச போது மலது மரம் இன்ஸ்பிரேஷன் போகிறேன் நான். ஏன்னா அதுதான் அந்த ஹேண்ட் ஓவரிங் த லெகசி டு another person. அதுதான் அவர் பண்ணார். அதை ராஜா சார் ஜஸ்டிஃபை பண்ணார். நான் இன்னும் எம்எஸ்சி சாரோட கையை புஷன் தான் நான் நடக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் பண்ணார் ராஜா சார். இல்லைன்னா முடியாது சார். ஏன்னா உனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுமையை காட்டினா நீ வந்து அதோட பெட்டரா பண்றதுக்கு உனக்கு இன்ஸ்டிங்க்ட் வரும். ஏன்னா முன்னாடி ஒண்ணுமே வெறும் ஒரு நீங்க நினைச்சுக்கலாம். இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பெயிண்டிங் வந்து நீங்க ஒரு ஆர்ட் பெயிண்டரா இருந்தா பா எப்படி பண்ணிக்கலாம்டா சரிடா இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும்டா. ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு எப்படி தோணும், உங்களுக்கு முன்னாடி ஒன்று அதுல இந்த ஜான் இருந்தால் தான் நீங்க அது உள்ளே போக முடியும். அதுதான் எம்எஸ்சி சார் பண்ணார். எம்எஸ்சி சார் அதான் கிங் ஆஃப் மெலடின்னு சொல்றேன். பிரின்ஸ் ஆஃப் மெலடி வரும். கிங்குக்கு பிரின்ஸுக்கு என்ன வித்தியாசம்? கிங்கோட லெகசி தானே பிரின்ஸ். ஆமா ஆமா. நான் ராஜா சார் கீழே வைக்கல. இப்போ என் தராசை நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்னுடைய தராசுல ஒரு நாள் இவர் மேலே போறாரு, ஒரு நாள் இவர் மேலே போறாரு, ஒரு நாள் எம்எஸ்சி சார் போறாரு, ஒரு நாள் ராஜா சார் போறாரு. இப்படிதான் போறாங்க. கடைசியில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. யாரும் மேலேயோ யாரும். ஏன்னா இவர் இப்படி பண்ணிக்காருன்னு நான் வியந்து போய் இவரை மேலே தூக்கி வச்சா இவரில் இரு நான் இருக்கேன் பாரு, இங்க பாரு கொஞ்சம் என்ன பாருன்றாரு சார். அப்படி லிட்டரலா எனக்கு அவங்களோட ராஜா சார் வந்து எம்எஸ்சி சாரும் என்கிட்ட பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. நான் R&D பண்ணும்போது உண்மையா சொல்றேன், தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு சினிமான்ற ஒரு மீடியாவுக்கு இதை பண்ணிருக்காரு. அதுதான் மேட்ரு. எவ்வளோ பெரிய விஷயம் சார். இந்த ராஜா கேச்சா பாட்டு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அதுதான் பாருங்க நான் சொன்னேன் உங்கள்ட்ட எபிசோட்ல டீகோடிங் பண்றது. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய் டட்டாடா, ஆலிபத்தின் காதலுக்கு ஜெய் டட்டாடா, தூவிட்ட கண்கள் உன்னை தேடும் பப்பா கண்ணிமானம் கெட்டுச்சோ காலம் கெட்டுச்சோ லாரியில போவாங்க பாருங்க. நன்னானே 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 நானே நானே நன்னானே நன்னானே நானே கிளாசிக்கல் ஃப்ரேஸ் இது. ஆமா ஆமா ஆமா. சரி கரி க மக மப மபத ப மகரி சரி கரி க மக சரி க. இது பண்ணிட்டு வித் 6 மாசம் ஃபேமிலில 1990 இரவு நிலவு உலக அழகு இருந்தது இனிக்கும் தர 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 தானன்னா தன்னனா தானன்னா தன்னனா 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 அரிகது தனிப்பா கரிசா இரவு நிலவு உலக வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். இந்த 2-4 அது 6-8 எப்படி போயிருக்க பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க அவருக்கு. இதே நானா அப்பதான் பண்ணிருக்கோம் நம்ம. எப்படி அந்த ஒரு வேற ஜானர் ஆர்கஸ்ட்ரேஷன். இந்த பாடல்ல அந்த அந்த ரிதம் பேட்டர்னே ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். ஆமா அந்த மாதிரி போட்டு அதான் ஆழ வைக்கும் காதலுக்கு அதுலதான் அந்த டக்கா இது வச்சிருப்பாங்க சார். இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணாரு, சரி என்னப்பா இப்ப பாரு ஏக்கும் பிக்குமே மாறி மாறி குத்துட்டு எங்களுக்கு ஒரு மஜா வேணுமா, வா ஏன் சிம்பனி மோசார்த்த ரீஃபன் பண்ணி தராங்க. அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ நாட்டு வெங்கடா ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு சீருனா சீருவேன் சார். அதுல பீஜம்ல கா 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 மக பா மக மகரிசா பசா 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 ரீ 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 ரி மரி ரரரரர பர்ரி 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 பப்பா பனீத பத பத பா சரிக மாமா 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 மகரிசா. நம்மளோட பிராக்டிஸ் பண்ணல. ஆமா ஆமா. இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல எப்படி ஆர்ட் இஸ் ஏர் இருக்கு. இதெல்லாம் சகக கமப கமகரிசா சகக கமப கமகரிசா தாரத்தம் பட்டம் கொட்டட்டம் கொட்டட்டம் ஆனாட சாங் சார். கில்லாடி ஊரிலே யாரடா யாரடா அந்த பாட்டு ஃபுல்லா பண்ணலாம். ஒரு இடத்துல லாக் இருக்காது. ஒரு துப்பாக்கி கையை எடுக்காதே அடிய நடி ரக்கம்மா பல்லாக்கு நெருப்பு என்னந்து குலுங்குதடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அண்ணாத்த ஆடுறா ரத்திக்கோ. அதான் இன்ஸ்பிரேஷன். எப்படி 2 பேரும் பாத்தீங்களா
யாரை நான் தூக்கி மேல வைப்பேன் சொல்லுங்க? இவங்க 2 பேர் தான் 2 கண். அப்படி போயிடலாம் சார். இதுல பிஜிஎம்ஸும் அவ்வளவு வேல்யூவா இருக்கும். ஐயோ சார், நான் சொல்றேன் என்ன அதுல பிரிச்சது பேர் எப்படி ஒரு ரித்தம உள்வாங்கி ஒரு ஃபீல் பண்ணி இவ்வளவு வேரியேஷன் காட்டுறாங்க. புலி வேஷம் சார், புலி வேஷம் போட்டு ஆடுற பாட்டுக்கு இதோட ஒரு ஆட் எனக்கு காட்டுங்க. அது கமல் அழகா ஸ்டெப்ல அழகா போவாரு. மூளை பாருங்க அந்த ஆளுக்கு. உலகம் எப்படி யோசிச்சு பாருங்க. ஜீனியஸ் டு த ஃபேக்ட் சார். அதெல்லாம் ஜீனியஸ் படம் சார். அபூர்வ சார்லாம் ஐயோ ஐயோ என்ன தீம் மியூசிக், என்ன ஐயோ நம்ம சொல்ல போறேன். இந்த 5 பாட்டு எவ்வளவு பெரிய ஜானர் ஹேண்ட்ல பண்ணிட்டு அசால்ட்டா திருப்பி வர. நாளைக்கு போனா ஒன்னும் சவுண்ட் வாங்கப்பா, வேற பாட்டு கம்போசிங் பாடு. ராமாஜம் படத்துக்கு போயிடுவாரு. அங்க போய் அவர் ஒரு கிரவுண்ட்ல போய் ஒரு ஆடுவார். இவ்வளோ பண்ணிக்கா சார். ஒரு டயர்ட்னஸ் இல்லை. ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒரு மூஞ்சி காட்டாம மூஞ்சி காட்டுறப்பாரு. இப்போ வெறுப்பு வராம என்ன பண்ணோம்? இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு சில பாட்டு தப்பா போகும்போது ஒரு கோவம் வருமா வராதா சார்? ஹியூமன் தானே சார். அவருடைய கம்போசிஷன் வந்து அவர் ஹியூமன் கிடையாது. மற்றபடி அவருக்கு உண்டு சராசரிக்கு உண்டான ஒரு எல்லா கோவம் எல்லாமே அவருக்கு இருக்க தான் செய்யும். அதனால வந்து அவரை வந்து நம்ம வந்து இவ்வளோ மியூசிக் கொடுத்துதான் என்னன்னா கமல்ஹாசனோட சொல்லுவாரு, ரஜினி மாதிரி ஒரு ஆளை வந்து ஆன்மீகம் கொடுக்கணும்னா நான் அதை ஏற்றுப்பேன் கமல்ஹாசன் ஆன்மீகத்தை. அந்த மாதிரி ஒரு கடவுளோட குழந்தை சார், விட்டுருணும் சார். இந்த படத்தினுடைய தீம் மியூசிக்ஸ் அதாவது பிஜிஎம் சார் அபூர்வ சார் வந்து எனக்கு வந்து என்னன்னா இதுலயும் அதே மாதிரி தான். அவர் அந்த வேலை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல வந்து அந்த குள்ளக்கமல் வரும்போதெல்லாம் வந்து அவர் ஹாப்பியா இருக்கும் போதெல்லாம் ஒரு தீ மியூசிக் கொடுத்துருவாரு. அவர் சோகமா இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஒண்ணு நினைச்ச பாட்டு படிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பெரிய கமல் இருப்பான் பாருங்க, அவருக்கு வரும்போதெல்லாம் அந்த 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 மனோரமா அந்த ஜிங்ஸ் வரும்போது அந்த கௌதமிக்கு ஒரு தீ மியூசிக் கொடுத்துருவாரு. கௌதமி வரும்போது அந்த அதை கொடுத்துட்டே இருப்பாரு அப்படியே. அதே மாதிரி மனோரமா கமல்ஹாசன் வரும்போதெல்லாம் ஜனகராஜ் வரும்போது பாத்தீங்களா, அப்போ ஜனகராஜுக்கு வந்து சிவாஜி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சார் பார்த்து பார்த்து ஃப்ரேம் பண்ணும்போது மார்க்கிங் இப்பாது இவங்களுக்குலாம் அந்த செகண்ட்ஸ் ஹார்ட் டிஸ்கில் வந்து மார்க்கிங் இருக்கு, பண்ணலாம், இங்கேருந்து வரைக்கும் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் அப்போல்லாம் மார்க்கிங் தான். ஒரு இவர் வந்து படத்தை பார்த்து இந்த ரீல் இந்த ரீல் வரைக்கும் ஒரு மியூசிக் கம்போசருக்கு வந்து எங்கே நிறுத்தணுன்றதான் மெயினாக தெரியணும், எங்கே வாசிக்கூடாதுன்றதான் மெயினாக தெரியணும். அதை வந்து அவர் கரெக்டாக அவர் வந்து அந்த மார்க்கிங் பண்ணுவோம். நான் ஒரே ஒரு படம் சின்ன வயசுல நான் பார்த்தேன் லைவா, ஜாக் பாட்னு ஒரு படம், மம்முட்டி படம், மலையாள படம். அதில் வந்து அந்த டைரக்டர் நின்றுலாம் அவர்கிட்ட போய் என்ன ஆமா அந்த ஒரு ரீல்வாடிங் என் கண்ணால பார்த்தேன் நான் சார். 3 என்னுடைய லைஃப்ல வந்து 3 வாட்டி அவரோட லைவ் ரெக்கார்டிங் பார்த்தேன் சார். ஒன்று வந்து எங்க அப்பா அந்த ஜனவரி 1 படத்துல ராஜா சார் மியூசிக்ல உச்சத்தில அந்த பாட்டு, நான் அப்ப ரொம்ப சின்ன பையன், 6 வயசு 7 வயசு எனக்கு அப்ப நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் வந்துப்பா, அதுல யாரும் விளையாடும் தோட்டம், அதாவது ஆக்சுவலா புதுநெல்லு புதுநாத்துக்காக தான் பண்ணது. அப்புறம் அது நாடோடி திணறல் வந்தது. அந்த பாட்டு நான் லைவா பார்த்தேன். 8 மேண்ட்லின்னு இதே அந்த விஜி மேனல் அவர் சதா ஃபுல்லா அந்த செட்டப் ஃபுல்லா நான் ட்ராக் இடும்போது அந்த சாங் நான் ஃபுல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜாக் பாட் ரீவாடி, இது வந்து கரெக்டாக 4 மணிக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பயங்கர மழை, 4 மணிக்கு ஒரு படத்தை பார்க்குறாரு பிரசாத்ல. அப்படி உட்காந்து அவருக்கு அந்த வெள்ளை கலர் சால்வை, அந்த பொண்ணு மம்முட்டி படம், அது மலையாள படம், ஜாக் பாட் பார்த்து மார்க் பண்ணி ஓகே இப்படி எழுதுறாரு சார். படத்தை பார்த்துட்டாரு, இப்படி எழுதுறாரு படத்தை பார்த்துட்டு ஓகே ரீல் 1 நோட்ஸ் கொடுத்துரு டேக் போகலாம். டேக் ஒரு நாளைக்கு 6 ரீல்லாம் பண்ணிருக்கா சார் அவரு. என்ன 6 ரீல் 7 ரீல்லாம் மனுஷன் வந்து அந்த விஷயத்துலலாம் வந்து ஒன்றும் சளைக்க ரீ ரெக்கார்டிங்கிற ஒரு நம்ம ஜனங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அவரோட மியூசிக் அப்புறம் தான், அவரோட ஜானர் தான் ரீ ரெக்கார்டிங் பற்றி அவ்வளோ. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு சிவாஜி ஆக்டிங்கு இதுலேயே பாதி போயிடும். ஆனால் இவருக்கு காலத்தில் இவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அழகாக அவர் ஸ்பேஸ் கொடுத்தா கூட நான் எனக்கு யாரா நீங்கள் ஒரு இடம் கொடுக்குறீங்க எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதுதான் முக்கியம். நீங்கள் இடத்த கொடுத்து நான் என்ன பண்ணுறது, நான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் அது என்ன அந்த ஸ்லாட்டு வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம எங்கேஜிங்காக இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம், அவங்க ஆடியன்ஸ் வந்து நம்ம வேற சேனல் போகாத மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாதான் நம்ம அதில் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். நமக்கு சும்மா நீங்களான உட்காந்து மணிக்கணக்காக என்ன வேணா பேசலாம்,
இப்போ இளையராஜா வந்து இதை பண்ணாரு, ரஹ்மான் வந்து வெறும் தபலாவே இல்லாமல் பண்ணாரு அப்படின்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஒரு பேச்சே கிடையாது. கிடையாது. ஒரு 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 சாங்கோட அனலைசேஷன் வந்து கண்டென்ட் வேணும். நம்ம கண்டென்ட் நம்ம கொடுக்கறது ஜனங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஏன் எனக்கு இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்க தெரியாது, எனக்கு நான் ஏன் கொடுக்கல? நம்ம முதல்ல அது நம்ம ரெடியா இப்போ கெவின் சார் கேட்கும்போது நான் அதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாதான் நான் வந்து கரெக்டான ஒரு கொடுக்கறதுக்கு எனக்கு நீங்களே அதை முதல்ல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணாதான் உங்களை மாதிரி தான் நான் வந்து மக்களை நான் பாக்குறேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆடியன்ஸ். எதிர்க்க உட்காந்துக்கிற நீங்க அந்த பதில் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகலன்னா அது ப்ரோக்ராமே வேஸ்ட். அதுதான் நான் வந்து ஒவ்வொரு இப்போ நான் சாங் கம்போஸ் பண்ணும்போது சரி, இப்போ ராஜா சார் பாட்டை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா, அந்த முடிவு பண்ணும்போது அந்த பாட்டில் இருக்கிற விஷயங்களை வந்து நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கி அதுலேருந்து எப்படி நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கலாம். அப்படியே எடுக்கக்கூடாது, அப்படியே எடுத்தால் அது பேர் காப்பி. ஆனால் அது இன்ஸ்பயர் பண்ணி இப்போ நான் சொன்ன பாருங்க, மலர்ந்து மலராத பாட்டு இன்ஸ்பிரேஷன் எப்படி உணர்வு நினைச்ச பாட்டு பிடிச்ச வந்தது பாருங்க. எனக்கு அவர் ராஜா சார் அதை இன்ஸ்பயர் பண்ணி படாமல் தெரியாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவரோட போய் பாரு என்னால் அதை அசியூம் பண்ண முடியுது அந்த அந்த ஒரு இதோட. ஸோ நமக்கு வந்து அது அந்த அந்த மியூசிக்கில் வந்து அந்த ஒரு ஒரு டெடிகேஷன் வந்து நம்ம அதை வச்சாதான் நம்ம அந்த R&D பண்ணும்போது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு, இவ்வளோ நுணுக்கங்கள் பண்ணியிருக்காரு. சும்மா மேம்போக்கா சொல்லிட்டு போகிறது ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் பண்ணுவாங்க சார், இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். அதெல்லாம் சார் ஒரு 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 காலகட்டங்கள் இருக்கு, வேற வேற காலகட்டங்கள் இருக்கு, ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. ராஜா சார் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 டெக்கேயா வந்து ஒரு அன்னைக்கிளி 76. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு 96 97 ஒரு மனுஷன் 20 வருஷமா ஒரு 1000 படம் பண்ணி 5000 பாட்டை ஒரு பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேற சவுண்ட் டெக்னாலஜி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களோட டேஸ்ட் போகும். அது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் மாறும். அதுக்காக நான் வந்து இவரோட இவர் குறைச்சன்னு நான் சொல்ல முடியுமா? அதில் கம்பேரே பண்ணக்கூடாது. ராஜா சார் பண்ணாத வெஸ்டர்ன் யாரும் கிடையாது. அந்தந்த காலத்து சவுண்டிங்னு ஒன்று இருக்கு, டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சார். இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம் சார், நீங்க என்ன வேணா நீங்க பண்ணலாம். நான் எகைன் சொல்றேன், எல்லாருமே பெரிய ஸ்பார்க் இல்லாம இங்க யாருமே ஜெயிக்க முடியாது. ஈவன் அனிருத் ப்ரோ வந்து ஒரு டேலண்ட் வச்சுதான் அவர் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு, அவரால் ஜெயிக்க முடியாது. அவரே ஏதோ ஒரு சம் ஸ்பார்க் அவர்கிட்ட இருக்கு, ஜனங்க அதை வந்து ஆராதிக்கிறாங்க, யூத்துக்கு அதை பிடிச்சிருக்கு போகுது. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த இந்த கேம் வேற, இந்த பால் கேம் வேற வேற. இப்ப நான் சார் இன்னைக்கும் சொல்றேன், தேவா சார் மியூசிக் வந்து நான் அப்படி கொண்டாடுறேங்க. ஆட்டோக்காரன் பாட்டுக்கு நான் ஆடாத டான்ஸே கிடையாது. ஆட்டோக்காரன் பாட்டு அவ்வளோ பிடிக்கும், வந்தேன்டா பாக்காரன் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ விஷயம் பண்ணிருக்காரு, அவ்வளோ ஒரு ஜானரை தொட்டாரு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தேவா சாரை, ரஹ்மான் சாரை பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் ஆராதிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா டிஃப்ரெண்ட் பால் கேம்ன்றது வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து அதான் அந்த அந்த ஜானர், இவங்க இந்த ஜானர் நான் கம்பேர் பண்ணல. இது வேற, அது வேற. நோ கம்பேரிசன் அவ்வளவுதான். எவ்ரிவன் காட் a spark, but legends are not born, they have been seeded. அது இவங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நான் ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு வந்தேன், அவங்களோட வழியை பார்த்தா நான் பின்னாடி வந்தேன்னு சொல்றது வேற, அப்படி மியூசிக் பண்றது வேற. ஆனா அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தா வந்தேன், ஆனா நான் எனக்குன்னு ஒரு டயஸை கிரியேட் பண்ணி எனக்குன்னு ஒரு டைனாஸ்டியில நான் எம்பையரா உட்காந்துன்றதான் பெருமை. அதுதான் ராஜா. MSC சார் கொடுத்த அசட்டை கையில வாங்கி என்ன பண்ணாருன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்கினாரு ராஜா சார். அதுதான் கரெக்டான விட. அந்த கிங் ஆஃப் மெலடிட்டேருந்து அந்த மெலடி வாங்கி பிரின்ஸா ஜொலிச்சார் அவர். உடலையே மெலடியை உள்ளே, மெலடியும் உள்ள, பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் உள்ளவர், அந்த அளவு ஜானரையும் அப்படி பண்ணாரு. இப்ப நான் இந்த 2 படம் தர்மதுரையும் அபூர்வ சோழர்களும் வந்து இதை விட ஒரு கம்போசரும் ஒரு என்ன உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு படத்துக்கு எலிவேட் பண்றதுக்கு? இதை விட என்ன பண்ண முடியும்? ஒரு உழைப்பு, இதை விட ஒரு சிறந்த உழைப்பை நான் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கப்பா? அதுவும் மௌனராகலாம் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீஸ்ட் ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பண்ணாரு அவரு, அப்படி ஒரு திங்கிங் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணாரு அவரு. ஆராதிக்கணும் சார் அவரெல்லாம். ஐயோ ராஜா சார், MSC சார்லாம் வேற சார். அதனால தான் நான் வந்து இப்போ நான் வந்து R&D பண்ணுமா, நான் இங்கே தான் வந்தாகணும், நான் அங்கே R&D பண்ண முடியாது. நீங்கள் டு பி இன் ஃபேர்னஸ் நீங்கள் கேட்டீங்க, எனக்கு நான் இவ்வளோ விஷயங்கள் அதில் பண்ண முடியாது சார். டு பி ஃப்ராங்க், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், கொண்டாடுவேன், நல்லா சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம், நல்லா செம்ம சாங் மச்சான், நான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் உடல முடியாது. ஐ கேனாட் சர்ச் pearl in that ocean. This ocean I can take 1000 pearls. அவ்வளோ முத்துக்கள் இருக்கு உள்ள,
சும்மா இல்ல 4 பார்ல அவ்வளவு உள்ள மேட்டர் இருக்கு, 6 பார்ல அவ்வளவு உள்ள இருக்கு. நான் சொன்னேன் நானாங்கல்ல தாயை வந்து 44 பார் பிஜிஎம், அதுல செகண்ட் பிஜிஎம் 44 பார்ஸ். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, 36 பார் பிஜிஎம். அது திகட்டுதா பாத்தீங்களா? ஏன்னா எக்ஸசைஸ் திகட்டாது. ஏன்னா மியூசிக் கதையும் மீறி அவங்க வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி பண்ணாங்க. கடவுளுடைய படைப்பு சார். த எண்ட் ஆஃப் த டே திருவள்ளுவர், நீங்க வந்து திருவள்ளுவர் இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. முருகன் தான் இருந்தது. முருகன் தனக்காக எழுதி கொண்டது. கந்தர் அனுபூதியா இருக்கட்டும், கந்தர் சண்முகவாசமா இருக்கட்டும், இதெல்லாம் முருகனை எழுதினது சார். முருகனால் படைக்கப்பட்டவர்கள் முருகனுக்காக எழுதியது. இட் வாஸ் கிவன் பை லார்ட் முருகா. திருவள்ளுவர் கண்டிப்பா முருகனால் எழுதப்பட்டதுதான் அது. நீங்க அதை பாருங்க. அதனுடைய ஒரு இல்லைன்னா யார் சார் உங்களுக்கு வந்து இதுல 2 அடியில இவ்வளவு விஷயத்த சொல்ல முடியும்? உங்களுக்கு சொல்லுங்க. அகர முதல்ல எழுத்தலாமா ஆதிபகம் முதல் முடிச்சுட்டான். மேட்ரு ஓவர் டே, கடவுளுக்கு மீறி எதுவுமே இல்லைன்ட்டான் முதல்ல வள்ளுவான். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து இப்படிதான் ஆராதிக்கணும் சார். இதுதான் ஆராதிக்கிற ரூட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், டிஃப்ரெண்ட் பால் கேம், டிஃப்ரெண்ட் பால் கேம்னு சொல்லுவோம். 2020 டெஸ்ட் கிரிக்கெட் இப்படி சொன்னா, ஸ்போர்ட்ஸ்ல சொன்னா இதான் கரெக்ட் டெஃபினிஷன். டெஸ்ட் கிரிக்கெட் வில் நெவர் எவர் டை. நீங்க T20 என்டர்டைன்மெண்ட், அதுதான் நீங்க. நாங்க டெஸ்ட் கிரிக்கெட் இருந்துட்டு போறோம். நாங்க அந்த ஜென்ராவே இருந்துட்டு போறோம். ஆனா இதுல இருக்கிற எக்ஸ்டசி, இதுல இருக்கிற ஒரு ரியல் ஹானஸ்டி, இதுல இருக்கிற ஒரு ரியல் கல்ட்டு வேற எதுலையும் கிடையாது. நீங்க யார் 2014 வேர்ல்டு கப், யார் T20 வேர்ல்டு கப், நீங்க யாரு நீங்க அப்படி யோசிப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இதே 83 வந்து டைட் டெஸ்ட் எதுனா 89 நடந்து சேப்பாக்கில் நடந்து நான் சொல்லுவேன். 87 தான் விஷயம். அதுதான் மியூசிக். சாங் இப்படி பண்ணோம், இந்த ஜான்ல பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இவ்வளவு வேலை பண்ணிருக்காரு. நான் வந்து உங்களுக்கு 10 ரீசன் சொல்ல முடியும், உங்களுக்கு 15 ரீசன். ஏன் நான் சொல்றேன் 30 சிந்து வரி? ஏன்னா 30 சிந்து வரி இருக்கு. அந்த 30 வேற வேற ஜானர். நான் யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை. பட் இதுதான் விஷயம். இதுதான் இது எனக்கு வந்து இதை நான் பண்ணியே நான் உழண்டு இதுலயே ஐ வில் லிவ் மை லைஃப். இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கை எனக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. இந்த லெஜெண்ட்ஸை வந்து ஆராதிக்கிறது, நம்ம பேசுறது, மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சின்ன லெவலில் நமக்கு ஏதோ கடவுள் நமக்கு ஒரு சின்ன ஞானம் கொடுத்துருக்கான். அந்த ஞானத்தை வச்சு நம்ம கடவுளுக்கு வந்து அந்த மகான்கள் லெஜெண்ட்ஸ் பண்ணதை தவறிய இவங்களுக்கு நம்ம அதை வந்து ஜனங்களுக்கு எடுத்துக்கிடுவோம். இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இதுல 10 பேர் ரியலா லேர்ன் பண்றவங்க தெரியுமா? ஆமா. ஃபியூச்சர்ல இதே 2K கிட்ஸ் சார் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் சார் லேர்ன் பண்றவங்களுக்கு இதை வேணான்றவங்க கடந்து போயிடுங்க. அதை பத்தி இருப்பாங்க பிரச்சனை. எடுத்துக்காட்டி போய் நாட் கம்பல்ஷன். சேம் லைக் தட். நான் வந்து இப்போ கடத்தரில் போட்டிருக்கேன். நான் ராஜா சார் பத்தி எம்எஸ்சி பத்தி சரி எனக்கு தெரிஞ்சது அதை ஒன்றை நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். இதுல நீ நல்லா எடுத்துட்டு நீ நல்லா இன்னும் பெரிய ஆளாகும். அதுதான் நான் உனக்கு தருது. இது கிஃப்ட், அவ்வளவுதான். கடவுளோட கிஃப்ட். அவங்க கொடுத்த கிஃப்டை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், இது நீ எடுத்துக்கோ. நான் தரல கிஃப்ட். இட்ஸ் நாட் மை ப்ராடக்ட், இட்ஸ் தேர் ப்ராடக்ட். ஐ எம் மார்க்கெட்டிங் டு யூ. சார், கடந்த எபிசோட்ல லாஸ்ட் எபிசோட்ல வந்து சிந்து பைரவில ராஜா சார் கடகடன்னு அடிச்சு விட்டீங்க, இத்தனை பாட்டு பண்ணாருன்னு. இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ராகத்துல அந்த மாதிரி சார்? இப்போ நான் சொன்ன படத்துலயே சார், இப்போ வந்து பாருங்களேன், ஒன்னு நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இது வந்து ஒரு ஃபுல்லா வந்து கீரவாணில ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த கீரவாணி நடப்பருவியே அவர் மிக்ஸ் பண்ணது எவ்வளவு பண்ணிருக்காரு பாருங்க. அதை இந்த காலகட்டத்திலே நான் சொல்றது வந்து 86ல இருந்து 1990க்குள்ளேயே இந்த 6 வருஷ கேப்ல அவர் போட்ட கீரவாணியை நடப்பருவி மிக்ஸ் பாருங்க. வானம் அழுதாக்கா நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி காதூரம் லோலாக்கு கதை சொல்லிதடி நாரராரி தாரரா தாரரரி பண்ணாரா? ஒரே நிமிஷம். இந்த நடபைரவி அண்ட் கீரவாணி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. நிஷாதம் சரிகமா பதனிசா சானிதப மகரிசா, இது நடபைரவி. பதனிசா சானிதப மகரிசா ஒரு நிஷாதம் வேற. அதாவது கர்நாடகா சேர்ந்து வந்து கைசிக்கு நிஷாதம்னு சொல்லுவாங்க நடபைரவிக. கீரவாணி வந்து காக்கலை நிஷாதம், பெரிய நிஷாதம். அது என்னன்னா மிளகத்தால் வரும்போது பாத்தீங்கன்னா சரிகம பதனிசா சனிதப மகரிசா நடபைரவி கீரவாணி. அதுதான் அது ஆர்டரே. அது இந்த நடபைரவி கீரவாணில வச்சு ஒரு கேம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி
ஓ முகத்தை வா செண்பகமே செண்பகமே தேடி வரும் என் மனமே சேர்ந்து விட்டா. இந்த பாட்டுல பாருங்க, ஒம்பாத நீயும் போக நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. ஜிமினஸ் ஸ்கேல் அது. அங்க ஒரு மேஜர் கொடுத்துட்டு நன்னானே நான் என்னே நான் என்னே நான் பக்கா சிம்பொனி அது. நெறிக சதனி சத சரி சத சக சத சர இவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த ஒரு 4 பார்ல இவ்வளோ வேலை பண்றாரு சார். அதான் சொல்றேன், இந்த லைன் தான் ஆஷா அம்மா அவங்க சொல்லியிருப்பாங்க. இது ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னோன்னா டப்புன்னு மாத்தினாரு. ஆமா, நன்னானே நானே 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 நானா நானே நன்னானே நானே 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 இதோட சுந்தபுரி கொடுத்தாருங்க. நீ மணிரி நீ தபா. நான் கேட்கல நினைச்சேன், நிறைய பேர் இந்த பாட்டை வந்து சிந்து பைரவன் தான் சொல்லுவாங்க. பியூர் நடவேரி. செண்பகமே செண்பகமே சாத நித நிப நிபகமபா நிபரிதாரா நானா துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, தொட்டில் மேலே முத்துமான பண்ண பூவாவின உள்ள போறீங்க. தென்மதுரை தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது உன்மாலை நீளம். சார் வித்தின் 1 year ஸ்பேன்ல தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம், இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் மாலை உன்னை பாட வேண்டுமா ஈரம். பாரு தானி தாரரி தாரராரி ராரரி தாரராரரி தாரரீரராரரி. சிம்பொனி பண்ணிட்டாரு. இதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஏ மைனர் ஜி மைனர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சிம்பொனி. அடி ராக்கு முத்து ராக்கு அதுல பப கப சரிகா தேர்ட் பிஜிஎம்ல பப கப சரிகா பகர் ரிசனி பதசனி பதனி மரி மரி. சார் அந்த நோட்டு நடைபெறவில்லை. பதனி மரி மன்னி எக்ஸசைஸ் அது. கமத பதனி சரி கம சகரி கம இதுல ஒரு மேட்டர் பண்ணிருக்காரு பாருங்க, நம்மளை எப்படி ஏமாத்திருக்காரு பாருங்க அவரு. அம்மனருள் இல்ல என்றால் பெண்ணிங்கு தாயாய் பேசல மத்தாள சத்தம் எட்டு. அதே ரஜினி படம், அதே ராக்கமாக இருந்துச்சு, அதே ஏமைனர் சார். அடி ராக்கம்மா கைய பார்த்தோம் வேணாமா, அடி ராக்கு முத்து ராக்கு அடவேராண்டி பால் பாண்டி வெட்டிய கட்டுங்கடா. எக்ஸஸ் சொல்ல பாரு. சசசாரிகாபாமா நினி நேரி ரீகாக ரீரி ரீ கரி சாரி ரீ கரி சாரி ரீ கரி நீ சரிசா. மஜாகட் அடி ராக்கு முத்து ராக்கு ஓகே. ஃபெஸ்டிவல் காதோரோலோலாக்கு கதை சொல்லுதடி எல்லாம் ஏமைன ஸ்கில். எதாவது சொல்லணே
ஒரு ஜி மைனர் ஒரு சிம்பனி நம்பர் 40 தான் மோசார்ட் பண்ணாரு. அதே ஜி மைனர் மோசார்ட்டோட சிம்பனியை ஏ மைனர்ல 10 பாட்டு கொடுத்தாரு. 10 பாட்டு கொடுத்தாரு கீரவாணி நடப்பேரியில. அதேதான் அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியில ஒரு சந்திரன் வந்தது போ. எவ்வளோ சார் திருப்பி 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 இதுதான் சார் வரும். ஆனா என்ன வேரியேஷன் காமிச்சா சார் அவரு. ஒரு குட்டி சொரத்தாங்க பாரா பண்ணி அப்படியே கலரை மாத்துறாரு ஃபுல்லா. சந்தக்கி வந்த கிளி கேப்பற அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ தென்னாட்டிலே பட்டு உதய கீதம் பாடுவே சங்கீத மேகம் கொட்டி பாருங்க வந்துட்டே இருக்கு. தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் நாளை என் கீதமே எங்கும் விழாவே என் வாழ்விலே. சார் நீ வயலின்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவ, ஃப்ளூட்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவ, ஹார்மோனியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவ, எல்லாம் அந்த ட்ரொம்போல அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க சார். பாப்பாப்பா பாப்பாப்பா த்ரீ பார்ட் ஹார்மோனி அங்க வரும். என்ன சார் அதாவது எவ்வளோ வேரியேஷன் பண்ணுறாரு சார். ஒரு ஜிமிக் சார் எல்லாம் எப்படி தெரியுமா நின்று ஆனார் கிரவுண்டில். யாவனும் கிடையாது ஃபீல்ட்ல. யார் அந்த பக்கம் யாரு ஒரு சோலோ கீச்சர். ஆமா சார் இவ்வளோ வேரியேஷன் பண்ணிட்டு உதயகீதம் படம் நம்ம இன்னொரு எபிசோடு இதெல்லாம் பத்தாது. உதயகீதம் ஆமா கோயில்லாம் வந்து தனித்தனி சார் 2 எபிசோடு அதெல்லாம் பிரிச்சு மீது அதுல எவ்வளோ வேரியேஷன் பூந்து விளையாடு. அதெல்லாம் வெரி சார் அது வெரி எப்படி தெரியுமா எங்க எம்எஸ்சி நான் கொடுத்துட்டு போனேன். நான் இன்னும் அதை என்னெல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி வெறித்தனமா வேலை பார்த்தாரு அவர். அவ்வளோ சார் எல்லாத்தையும் விட எனக்கு நான் ஒரே ஷார்ட்டாகமா அவர்கிட்ட வந்து வந்துடுமா சார். அந்த இ மேஜர் ஏ மைனர் 2 கார்டை வச்சுன்னு பூந்து விளையாடணும் சார். அவர் 2 கார்டு. அவன் 2 கார்டு. சங்கீத வேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே உதய கீதம் பாடு. இன்ட்ரோ சாங்கு கிளைமேக்ஸ். ஐயோ மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா யார் பாடும் பாடல் கேட்டாலும் தாரரி தரராரி தாரராரி ரீரி தரராரி ரீரி. தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு பாட்டுக்கு நான் அடிமை. அதோட இப்போ கூட சார் அழுக வரும் சரணத்துல. தாராரி தாரராரி தாராரி தாரராரி தாராரி தாரி ரே தானா தாரி 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 தானா தானானி நானி மேனி தானானி ரிகமகமாகாரி ரிக ரிக சரி சரி நீ சகாரி சனி தாப சாரி கரி சாரி கரி சாரி கரி சகரி சனி தாதாத நீ நிதாப. இந்த பாட்டுக்கு நான் அடிமை தாய் போலே இங்கு வேறாரு. டிஎஸ் சார் ஹாப்பி டிஎஸ் இவ்வளோ பாட்டை கொடுத்துருக்காரு. அதான் இது எப்படிலாம் நமக்கு இதுக்கப்புறம் தூக்கம் வராதா சார். தூங்கத்துக்கு பாட்டு என்ன சார் ஒரு ட்ரெயினில் போகும் சார் அந்த சாங் என்ன ஆர்கனைசேஷன். நேர்களே ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா இந்த 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 அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் பேசி முடிச்ச பிறகு ஒரு 7-8 நிமிஷம் எங்களுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டது. அதுக்காக எங்கள் கேமராமேன் சொன்ன ஐடியா தான் வந்து ப்ரோ போன எபிசோடில் எப்படி வந்து அவர் கடைசியாக ஒரு ராகம் பற்றி பேசினாரோ அந்த மாதிரி ஏதாவது லைனாக சீக்வன்ஸாக பாட்டு பற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. நானும் என்ன நினச்சேன், சரி இப்படி சொன்னால் அவர் வந்து ஏதாவது ஒரு ராகம் எடுத்து ஒரு 4-5 பாட்டு சும்மா அப்படி மேலாக நிறைய கர்நாடக இசை தெரிஞ்சவங்க ஒரு ராகத்தை எடுத்து கடன்னு ஒரு 4-5 பாட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லிடுவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நானும் வந்து சொன்னேன். அவரு அந்த நடபைரி ராகம் எடுத்தார், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். பட் ஆனால்
அவர் அது இது எப்படி சொல்றதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கு, அது அப்படியே வெளியேந்து ஃப்ளோ மடை திறந்த வெள்ளம் மாதிரி வருது. இதுதான் நடந்தது. இப்போ எங்க கேமராமேன் சாட்சி, நீங்க உண்மை அதுதான். அவர் எதையுமே பிளான் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடும் அப்படிதான். லாஸ்ட்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி அந்த நடுவில் பிஜிஎம்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போய் நான் நின்னுட்டேன். எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு ஒரு அசாதாரணமான ஒரு திறமையில கட 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 அந்த பிஜிஎம்ஸ்லாம் உள்ள அப்படியே ஓடுறாரு. எனக்கு பிரமிப்பா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தது இல்லை சார். அது கடவுளோட அருள். அவர் ராஜா சாரோட ஒரு அசாத்தியமான ஒரு திறமை சார். அவர் எனக்கு என்னன்னா, அவரை ஜஸ்ட்டு அப்படியே இப்பவும் நான் இதனால் அடிக்கடி சொல்கிறேன் தெரியுமா, அவர் அந்த மாதிரி ஒரு திரை செய்ய பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை ஜஸ்டிஸ் கடந்து போயிடாதீங்க. அது பண்ணாலே தப்பு. அது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா. இன்றைக்கும் நான் சொல்கிறேன்னே, நீங்கள் எனக்கு கொடுங்க கிவன் சார். எல்லோரும் ஒரு பிஹெச்டி தானே பண்ணுவீங்க, ஒரு தீசிஸ் என்கிட்ட கொடுங்க. நான் 4 பிஹெச்டி வாங்கி காட்டுறேன் ராஜா சார். 4 டாக்டரேட் வாங்கலாம் ராஜா சார். பத்தாது, அதுவே பத்தாது. 4 டாக்டரேட் பத்தாது. 4 பிஹெச்டி won't be enough to do MSc சார்ஸ் கம்போசிஷன் அண்ட் ராஜா சார் கம்போசிஷன். சத்தியமான வார்த்தை சார். திஸ் இஸ் நாட், நான் சும்மா அவங்கள பேப்பர் தான் நமக்கு இந்த பைட்ஸ் ஏறுதோ இல்லை வியூஸ் ஏறுதோன்றதுக்காக சொல்ல. இதெல்லாம் சத்தியமான உண்மைகள் இதெல்லாம். ஏன்னா அவ்வளோ நான் எதுவுமே பிளான் பண்ணலாங்க. எனக்கு அப்படியே அவர் படம் 1 by 1 அப்படியே வருது. எனக்கு எதிரமா இங்கே சிஸ்டமில் அப்படியே போகுது. அடுத்தது இதை மறந்துட்டு பாரு, இதை மறந்துட்டு பாரு. எனக்கு இன்னும் இருக்குது சார். இன்னும் இவ்வளோ பாட்டு. நான் வந்து ப்ராப்பராக ஒரு கீபோர்ட் பிளேயராக ஃபீல்டுக்குள்ளே போலியே தவிர சார், எனக்கு கீபோர்டு செல்ஃப் டாட்டா. அதுக்கப்புறம் நவாஸ் சார் என்னுடைய குருநாதர் வெஸ்டர்ன் சொல்லி கொடுத்தாரு. பட் இப்போ கிளாசிக்கலோட அப்படியே நம்ம பரிச்சயமாக டிவோர்ஸில் வாசிக்குமே தவிர, இவங்க கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் நான் அப்படியே பிரமிப்பேன். ஐயோ இவர் மாதிரி நான் ஆளியே. இங்கே இருக்கிற ஒரு டாப் 10 கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க சிட்டியில், பிரமாதமாக வாசிப்பாங்க. ஐயோ அவங்க மாதிரி நல்லா வாசிக்க முடியலன்னா ஃபீல் ஆகும். ஆனால் நான் அப்படி தான் நினச்சிப்பேன், சரி அவங்க வாசிக்கிறது அவங்களுடைய கடவுள் கொடுத்தாங்க ஒரு கிஃப்ட்டு. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் கடவுளோட கிஃப்ட்டை கொடுத்துருப்பான் அப்படின்னு நான் நினைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நீ ஏன்டா கீபோர்டு. நிறைய கீபோர்ட் பிளேயர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பிளேயர்ஸ் அவருக்கு வாட்சவங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மியூசிக் அண்ட் டீகோடிங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை சார். அது என்னென்னா, நம்ம இதை பண்ணனால்தான் நான் இதோட இருந்தால்தான் எனக்கு இதில் நீங்கள் பிடிக்கிட்டேன்னா நானே காலி, ஃபியூஸ் காலின்னு. ஏன்னா இது எனக்கு பேபி மாதிரி ஆகிடுது. எங்கே போனாலும் கங்காரு எப்படி குட்டியை தூக்கினாலையும் அந்த மாதிரி இது எனக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து அதை நான் கரெக்டாக போடல எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சார். அது ஏன்னா அதை நான் சொல்லி இப்போ வாட்சுக்காக தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ பண்ணியிருக்காரா, அந்த ஒரு பாட்டில் இவ்வளோ கார்டிங் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிக்கான்றது வந்து அண்ணன் தம்பியில் வந்து ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது எங்கு வேதனையும் சோதனையும் தான். அந்த குரோமேட்டிக் மூவ் பண்ணதை 8வது பார்லேயே கொண்டு இருப்பார். 3 கார்டையும் அப்படியே கேட்கும். அது கழக்கா அது பேஸுக்கு வந்து டானிக்கை கொடுத்துட்டு இதை கார்டில் மூவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அசகாய சூரன் வந்து பேர்பட்ட அவர் சூரன் சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு பெரிய காட்ஸ் ஏஞ்சல். அதனால நான் இப்போ இன்னொரு ரியாலிட்டி ஷோலையும் இப்போ தான் சொன்னேன், அவர் வந்து கடவுளோட குழந்தை. அதனால தான் அவர் வந்து தனியாக அவர் தெரியாது. அவங்களாம் எம்எஸ்சி சார், இளையராஜா சார், கேவிஎம் சார்லாம், ரஜினி சார் கூட சொன்னார் டீகோட் பண்ணும்போது, கமலை ஒண்டி ஏமா நீ சுமந்துன்னு இருக்க அப்படின்னு. அப்போ சொல்லுவார், டே நீங்களாம் இந்த ஒரு ஜென்மம் தான்டா நீங்கள் மியூசிக் டேரக்டராக இருக்கணும் தவறு இருக்கீங்க, இவங்கெல்லாம் 7 ஜென்மமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தில் டான்ஸ் மாஸ்டரா, ஒரு ஜென்மத்தில் அது மாதிரி ராஜா சார், எம்எஸ்சி சார் இவங்கெல்லாம் தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் ஆயிடுச்சு. அது அதனால நமக்கு இது வந்து எவ்வளோ வேணா பேசும் போகலாம் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லா பணிகளும் மென்மேலும் சிறக்க ஆரன் சினிமா சார். தேங்க்யூ. நீங்கள் இதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆதரவு என்னென்னா, உங்கள்கிட்ட வைக்கிற ரிக்வஸ்ட் என்னென்னா, இது மாதிரி நீங்கள் நல்ல இசையை கேளுங்க. எல்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்கிற டாக்டர்கிட்ட எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் வந்து நமக்கு எவ்வளோ வியாதிகள் வருது, அதெல்லாம் கேள்வி போடுறோம் சார். சுகரே குறையில, பிபி குறையில, இவ்வளோ தான் பேசுகிறோம். இந்த மாதிரி பாடலை கேட்டாலே போதுங்க, உங்களுக்கு எதுவுமே வராதுங்க வியாதி. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ட்ராவலாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், போர்டு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டு கேட்டு போங்க சார். அப்படி பிரச்சனை பண்ணுவீங்க சார். நீங்கள் செமினார்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், காலேஜுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. அழகாக இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு ஜாலியாக போங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் அடுத்த எபிசோட்லாம் வருது. அதெல்லாம் வந்து எங்கள் தலைவர் வந்து எங்கள் கடவுளோட குழந்தை, அவரும் எம்எஸ்சி சாரும் தான் பண்ணியிருக்காங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்கள், நின்று விளையாடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டாலே போதும். அதை கேட்ட உள்வாயினாலே நீங்கள் வந்து ஒரு 10 பாட்டு பண்ணலாம்.
பாருங்க, உங்களுக்கு நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு நேர் உதாரணம் 25 வருஷமாக பக்தியில் வந்து ஒரு இசையமைப்பாளராகவும் இசையமைப்பாளராக சர்வை பண்ணுறது இவங்க இந்த 2 ஜீனியஸ் ஆளுங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் அவங்க போட்ட பிச்சை. நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஸோ நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.